Hi, this is Durga. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 11th standard maths chapter 3 trigonometry exercise 3.10 ல question number 14 வாங்க question குள்ள போலாம். A man starts his morning walk at a point A, reaches to point B and C and finally back to A, such that angle A which is equal to 60 degree, angle B which is equal to 45 degree, AC which is equal to 64 kilometer in the triangle ABC. Find the total distance he covered during his morning walk. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மேன் வந்து இங்கேருந்து வாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏ அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இங்கேருந்து வாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறவர் என்ன பண்ணியிருக்காருன்னா நடந்து பாயிண்ட் பிக்கு போயிட்டார். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு ரீச் ஆகுறாரு. இது வந்து பாயிண்ட் பின்னு எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு ட்ரையாங்கல்ன்றது நல்லாவே தெரியுது. நான் அவங்களே மார்க் பண்ணி கொடுத்துட்டாங்க ஏபிசின்னு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பியில் இருந்து அப்படியே நடந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கு வந்திருக்காரு. ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு வந்திருக்காரு ஆங்கிள் சி. நெக்ஸ்ட் என்ன பண்ணிங்கன்னா பேக் டு ஏ. அப்போது சியில் இருந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நடந்து ஏக்கு வந்துட்டார். ஸோ ஏசியோடைய லென்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 கிலோமீட்டர் அதுதான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆங்கிள் ஏ பார்த்தீங்கன்னா 60 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் ஸ்மால் பி, இது ஸ்மால் சி, இது ஸ்மால் ஏ. ஸோ இது வந்து நமக்கு வந்து இதுலேருந்து தெரிஞ்சிருக்கு, டயக்ராமேட்டிக் இதுலேருந்து தெரிஞ்சிருக்க ஒரு விஷயம். ஸோ இதை வந்து நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் இஸ் நத்திங் பட் பெரிமீட்டர். ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா பெரிமீட்டர். ஸோ பெரிமீட்டர் என்னது உங்களுக்கு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. ஆனால் இதில் உங்களுக்கு வந்து பி மட்டும்தான் தெரியும், ஏவும் தெரியாது சியும் தெரியாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சைன் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஏ டிவைடட் பை sin A which is equal to B divided by sin B which is equal to C divided by sin C. ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நமக்கு எதெல்லாம் தெரியுமோ அதை நம்ம எழுதிக்கலாம். ஏ தானே இப்போ எனக்கு தேவை. ஸோ நான் இப்போ ஏ தான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ ஏ டிவைடட் பை சைன் ஏவோட இது வந்து பார்த்தீங்கன்னா 60. அப்போது சைன் 60 டிகிரின்னு போட்டுக்கலாம். இப்போ வந்து பாருங்கள் சியோட வேல்யூ வந்து நமக்கு தெரியாது. அப்போது பியோட வேல்யூ வந்து நமக்கு தெரியும்ன்றதுனால நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டுத்தையும் மட்டும்தான் ஈக்குவேட் பண்ண போகிறேன். சியை வந்து ஈக்குவேட் பண்ண போகிறதில்ல. ஸோ பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 தெரியும். அதே மாதிரி பியோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா சைன் 45 டிகிரி. ஸோ இதை நம்ம பண்ணும்போது ஏ டிவைடட் பை சைன் 60யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா √3 டிவைடட் பை 2 which is equal to 4 divided by 1 by √2 வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே போயிடும். இந்த √2 வந்து மேலே போயிடும். அதே மாதிரி இந்த 2வும் மேலே போயிடும்ன்றதுனால உங்களுக்கு இது எப்படி வரும் which is equal to 2a divided by √3 which is equal to √2 into 4 அப்படின்னு கிடைக்குமா? ஸோ இப்போ எனக்கு தேவை a மட்டும்தான். ஸோ அப்போ மற்ற எல்லாத்தையுமே நான் அந்த பக்கம் கொண்டு போய்க்கலாம். ஸோ a மட்டும்தான் தேவைன்றதுனால a which is equal to 2 by √3 அங்கே போச்சு அப்படின்னா √3 by 2 ஆகிடும். அப்போது √2 into 4 into √3 divided by 2ன்னு வரும். இதை நம்ம இப்போ கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 2 பார்த்தீங்கன்னா 1 டைம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டைம்ஸ். 2 3s √2 into √3 பார்த்தீங்கன்னா √6ன்னு வந்துடும். அப்போது 2√6. இப்போ நான் ஏவோட வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்தது நான் இப்போ எதை கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா சி என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ சி என்னன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் இதை டைரெக்டாக ஈக்குவேட் பண்ணி இந்த ரெண்டு இதுவும் ஈக்குவேட் பண்ணியும் நீங்கள் சி கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. இப்போ உங்களுக்கு சி வேணும் அப்படின்னா இந்த ஃபார்மை யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது சி விச் இஸ் ஈக்குவல் டு பி காஸ் ஏ ப்ளஸ் ஏ காஸ் பி. ஓகேங்களா? அதாவது இந்த ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சியோட வேல்யூ கிடச்சிடும். ஸோ இப்போ நம்ம சியோட வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ சி ஈக்குவல் டு பியோட இது எனக்கு தெரியும், அதாவது 4 காஸ் ஏவோட இது வந்து 60 டிகிரி ப்ளஸ் ஏவோட இது இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 2√6ன்னு. காஸ் பியோட இது பார்த்தீங்கன்னா 45 டிகிரி. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு காஸ் 60 பார்த்தீங்கன்னா 1/2 ப்ளஸ் 2√6 காஸ் 45 இது பார்த்தீங்கன்னா 1/√2. ஓகேவா? ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா சி விச் இஸ் ஈக்குவல் டு கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ பாருங்கள் 2 1 டைம்ஸ், இது வந்து 2 டைம்ஸ். இந்த √2 பார்த்தீங்கன்னா இது 1 டைம், இது வந்து √2 டைம்ஸ்ன்னு வந்துருமா? ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 ப்ளஸ் √2 இன்ட்டு √6 வந்து √12ன்னு வரும்.
ஸோ √12 நம்ம எப்படி எழுதலாம்? 4 3s are 12ன்னு எழுதலாம். அப்போ 4 நீங்கள் வெளியில் எடுத்துட்டீங்க அப்படின்னா 2 + 2√3ன்னு வரும். ஓகேவா? இப்போ சியோட வேல்யூவும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம பெரிமீட்டர் என்னன்னு பார்க்கலாம். இது நம்ம வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ்ன்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ பெரிமீட்டர் ஆர் டோட்டல் டிஸ்டன்ஸ். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ்ன்னு போட்டிங்கன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்ட் விச் இஸ் ஈக்குவல் டு A + B + C. அப்போ A பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2√6 ப்ளஸ் B பார்த்தீங்கன்னா 4, C பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 + 2√3ன்னு வரும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து கான்ஸ்டன்ட் எல்லாம் தனியாக ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 4 + 2 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 ப்ளஸ் 2√6 இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 2√3 இருக்குது. ஓகேங்களா? மொத்தத்தையும் போட்டு கிலோமீட்டர்னு போட்டுக்கோங்க. இதோட இந்த சம் முடியறது. தேங்க்யூ.